எல்லோரும் என்னோடு கூட நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. பல வாரங்களாக நாம் நீதிமான்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள், இவைகளை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது ஒரு சில வாரங்களாக நாம் என்ன பார்த்து இந்த நீதிமானை குறித்து பார்க்கும்போது, இந்த நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, நீதிமானின் பாதையோ ராஜ பாதை என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நீதிமான்கள் ஒரு தேவரகமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் பல காரியத்தை இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். நாம் முன்னேறுவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த முன்னேற்றம் எப்படிப்பட்டது என்றால், இந்த வர விருத்தி நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்பது. அதாவது 7 மணி வெயிலோ 8 மணி வெயிலோ 10-11 மணி வெயிலோ கிடையாது, உச்சி வெயில்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது ஸ்டாண்ட் பையாக இருக்கிற ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சாயங்கால வெயில் கூட கிடையாது, உச்சி வெயில். அது எப்படி ஒரு அதிக பிரகாசத்தை கொடுக்கின்ற, அதாவது எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஜா பூனுடைய மகிமை எப்போ தெரியும்னா, அது நல்லா விரிந்து, என்னதான் மொக்கில் இருந்தாலும் அது விரிந்து வாழ்கின்ற ஒரு அழகு இருக்குது பாரு, அப்போ தான் அது தன்னுடைய முழு மகிமையும் வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சூரியனுடைய முழு மகிமை அந்த உச்சி வெயில்னு சொல்லுவாங்க பாரு, நடு வெயில், அந்த வெயில் அது பிரகாசம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சூரியன் கூட அந்த உச்சி வெயிலை வச்சு அப்புறம் மறைந்து போகும். ஆனால் நீதிமானுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல தான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக, நோக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த முன்னேற்றத்திற்காக தேவன் வைத்திருந்த ஒரு 4 விதமான பிரமாணங்கள் அல்லது விதிமுறைகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது இந்த விசுவாசத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். விசுவாசம் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே இருக்கின்றதான விசுவாசம் நமக்கு போதாது. அதனுடைய வளர்ச்சியின் கட்டங்கள் 3 விதமான கட்டங்களாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி, முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். எனக்குள்ளாக இருக்கின்ற தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போல் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனையும் நான் விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசிங்க மாறுவதற்கு பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கணும். விசுவாச நிலைமை மாறுவதற்கு, விசுவாசிங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஏராளமான சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதற்கு, நல்லா ஊழியம் செய்வதற்கு, நல்லா கொடுப்பதற்கு இப்போ நான் என்ன பண்ணணும், அதை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? உங்களுக்குள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அதே போல் பிள்ளைகளை இன்றைக்கி பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இப்போ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக இந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பிள்ளைக்கு உத்தரவாதத்தை கர்த்தர் சபையை எடுத்திருக்கிறது, நாங்களும் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பிள்ளை கொண்டு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நாம் பிள்ளைகள், மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உத்தரவாதத்தை எடுத்து அவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் எப்படி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி படித்தோம். அதை தொடர்ந்து இரண்டாவதுக்கு அவர்களுடைய மனநிலையிலே மாற்றம் உண்டாக வேண்டும். மனம் மாறாமல் வாழ்க்கை இல்லை என்பதை பற்றி தான் படிக்க ஆரம்பித்தோம் போன வாரத்தில். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பி வனாந்திரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வரும்போது மோசஸ் 12 வேவுகாரர்களை அனுப்பி கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறாரு. ஆனால் போயிட்டு வந்த ஜனங்கள் 10 பேர் தப்பான ரிப்போர்ட் சொல்ல ஆரம்பித்தாங்க. 2 பேர் சரியான காரியத்தை பேச ஆரம்பித்தாங்க. 2 பேர் சொன்னாங்க, நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் எளிதாய் ஜெயிக்கலாம் என்று சொல்லி இந்த 2 பேருடைய யோசுவா, காலேப் இவர்களுடைய மனநிலை சரியான ஒரு மனநிலையாக இருந்தது. ஆனால் 10 பேருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குதுன்னா,
அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து பெரிய பட்டணம், ராட்சத பிறவிகள், அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் சும்மா ஒரு சின்ன ஒரு பூச்சி, ஒரு வெட்டிக்கிளியை போல் இருக்கிறோம் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க பார்வைக்கு, அதாவது அவங்கள பார்த்தா அவங்கள பார்க்கும்போது நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று சொல்கிறது அது வேற கணக்கு. ஆனால் அவன் நினைக்காத போதே அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படி பட்டவர்களை போல தான் இருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அதி முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகுது நல்லா கவனமாக கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் மனநிலை சரியான மனநிலையாக மாற வேண்டும். நீங்கள் சர்ச்சுக்கு வருவது நல்லது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. வார்த்தை கேட்டு வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே உங்களுடைய மனநிலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும், அதை செட் பண்ண வேண்டும் என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் பிடிக்காத பல ஆட்கள் இருந்தாங்க. அதாவது நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கப்பா, அதாவது அவங்க பிடிக்காதவங்க கூடயே வந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு பிடிக்காதவங்க கூட சில இடத்துல எங்கேயோ இருப்பாங்க, ஒரு இடத்துல என்றைக்காவது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இவருக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் அவரை பிடிக்காத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே கூட வந்துக்கிட்டு இருப்பாங்க. கூட வந்து இப்போ ஒன்றில் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கா கமெண்ட் பண்ணிக்கிட்டு தப்பாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு எப்படி இருக்கும், ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். என்னடா இது, இப்போ நான் கூட சொல்கிறேன், எதுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு எழுந்திரிச்சு நடந்து போகிறீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது நமக்கே என்னென்னா பேச ஃப்ளோ வரமாட்டேங்குது. பேசக்கூடிய ஒரு காரியம் ஸ்டக் ஆகிடுது, நின்றுது. நம்ம என்ன பேசுகிறோம், டக்குன்னு யாராவது எழுந்திரிச்சு வெளியே போகும்போது டக்குன்னு நல்லா கவனிக்கணும். நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்கன்னா எனக்கு ஸ்டக் ஆகிடுது டக்குன்னு வந்து. ஆகவே தான் நீங்கள் எழுந்திரிச்சு போகாதீங்கன்றோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தாகம், ரெகுலராக தண்ணி குடிக்கிறவங்க வாட்டருக்கான பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ் உள்ளவங்க, டெய்லி தண்ணி குடி அந்த வீக்னஸ் உள்ளவங்க நீங்கள் வாட்டருக்கான எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும், எழுந்திரிச்சு போகக்கூடாது. அதே போல் ஃபோன் அடிக்கும்போது டக்குன்னு உள்ளே வரும்போதே ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், பிள்ளைகள் அங்கங்கே ஓட விடாதீங்க, எதுக்காக சொல்கிறோம். நல்லா பேசிட்டு வர நேரத்தில் நீங்கள் பண்ணுற சில இந்த சின்ன அட்டகாசங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு வந்து அவ்வளோ மெச்சூர்டு இல்லை, டக்குன்னு நான் ஸ்டக் ஆகிடுறேன். எனக்கு மட்டும் இல்லை, எந்த பிரசங்கர்களாக இருந்தாலும் பேசியிருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க பண்ணும்போது நமக்கே ஸ்டக் ஆகுது, எல்லாருக்குமே ஸ்டக் ஆகும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாட்களில் முதல் ரோவில் உட்காந்துக்கிட்டே கமெண்ட் பண்ணிவிட்டு அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கண்ணா பின்னான்னு பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இயேசு வந்து அவன் தப்பி பிறந்தவன் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் எப்படி அற்புதம் பண்ணுறான்னு தெரியுமா, இவன் வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு தான் எல்லா விதமான அற்புதத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான், நடிக்கிறான். அவன் நமக்கு முன்னாடி ஷோ காமிச்சிட்டு இருக்கிறான், நமக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மாய வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இவன் தச்சன் யோசேப்பின் மகன் அல்லவா, அது மட்டும் இல்லை இவன் பிறந்த ஊரே உருப்படாத ஊரில் பிறந்திருக்கிறான். கவனமாக கேளுங்க, இன்னும் சில வல்கரான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறானுங்க. நான் அதை புல்பிட்லேருந்து நோட் பண்ண எனக்கு வாய் கூச்சமாக இருக்குது, அதனால் அந்த வார்த்தையை நான் பேச விரும்பலை. இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் இயேசுவின் மீது குற்றச்சாட்டுகள் வச்சு அவரை திட்டுறது, அவர் மேலே பலி சொல்கிறது, இப்படிலாம் பல காரியத்தை பேசியிருக்கிறாங்க. வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கேளுங்க, என்னதான் இப்போ மக்கள் இப்படி பேசினாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட ஆமாம் அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி அவர் ஆமோதிக்கவில்லை. இவங்க பேசின எல்லா இடத்துலையும் இயேசு சண்டை போட போகல. இவங்க பேசின எல்லா இடத்துலையும் கூட சீசர்கள் இருப்பாங்க. எவனாவது வாயில் பேசுனா பேதுரு பட்டுன்னு வாயில் போட்டுரு. எவனாவது தலைவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசுனா என்ன நினச்சி என் தலைவனுக்கு விரோதமாக இப்படி பேசுகிற பட்டுன்னு வாயில் போட்டுடுறா அப்படின்னு ஒரு பயில்வான் கூட்டத்தையோ ஒரு ரவுடி கூட்டத்தையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கூட வைத்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கிறார். நீ என்ன சொன்னாலும், நீ என்ன என் மேலே பேசினாலும், நீ எந்த வார்த்தையை என் மேலே சொன்னாலும், இவர் வந்து அவர்கள் சொன்ன மனநிலைக்குள்ளாக தன்னை இணைத்து கொள்ளவில்லை. இவர் இந்த பூமியில் வந்த பொழுது எந்த மனநிலையை செட் பண்ணாரோ அதே மனநிலையில் இருந்தார். அவர் சொல்கிறாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன்,
நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நானே திராட்சை செடி, இந்த மாதிரிலாம் அடிக்கடி தன்னை குறித்து ஒரு மனப்பான்மை சரியாக இருந்தது. பிதா என்னை அனுப்புனார், பிதாக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், பிதா அப்படி, பிதா 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே என்னதான் ஊர் உலகம் தான் கூட இருக்கிறவங்க தப்பு தப்பாக பேசினாலும் இவர் மனநிலையை மாற்றி கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சம் நம்முடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் வீட்டில் கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை எடுத்துக்கிங்க, நீ சின்ன ஏதாவது ஒரு காரியம் சொன்னாலே கணவனுக்கு பிடிக்கிறது கிடையாது, மனைவிக்கும் பிடிக்கிறது கிடையாது. எப்படி நீங்கள் இதை சொல்லலாம்? எப்படி என்னையை பார்த்து நீங்கள் சொல்லலாம்? எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கலாம்? மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் எப்படி சொல்லலாம்? குடும்பத்தில் எடுத்துக்கங்க. குடும்பத்தில் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை பெருசாகவே போக ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொல்கிறேன், யார் என்ன சொன்னேன்னா, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துனால தெரிஞ்சு வைத்து தான் யார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஆகவே இந்த உலகம் சொல்கின்ற அடிப்படையில் நீங்கள் யார் என்பதை யோசித்து பார்க்கக்கூடாது. தேவன் உங்களை வைத்திருக்கிறதின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஏன் மனப்பான்மை மாறுது? இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படி போகக்கூடாது. நீங்கள் எப்படி போகணும்? தேவன் உங்களை குறித்து அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும்தான் உங்கள் மனநிலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மற்ற யார் என்ன சொன்னாலும் அது ரைட்டு கிடையாது. பக்கத்து சொல்லுங்கள், உங்களை பற்றி வேறு யார் என்ன சொன்னாலும் அது ரைட்டு கிடையாது. ஆமென். ஏன்னா தேவன் மட்டும்தான் உங்களை பற்றி சொல்கிற காரியங்கள் சரி. இந்த உலகத்தில் யாருமே உங்களை முழுமையாக அறிந்து கொண்டார்களா என்று பார்க்கும்போது இந்த உலகத்தில் யாரும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் முழுமையாக அறிந்து கொண்டதாக சரித்திரம் கிடையவே கிடையாது. இப்போ கூட உங்கள் ஃபேமிலியை நிற்க வச்சு, கணவன் மணி நிற்க வச்சு ஃபுல்லாக அறிந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நிறைய பேர் மாட்டிக்குவீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே மாட்டிக்குவீங்க. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற யாரும் யாரை பற்றியும் முழுமையாக இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் சொல்வதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எடுத்துக்கொள்ளக்கூடும். அதனால தான் எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? அதாவது உங்களை பற்றி உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொன்னால் கூட அவர்கள் இன்னும் உங்களை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? நான் உங்களை இப்போ ஒரு வேளை நீங்கள் ஃபேமிலியாக உங்களை நிற்க வச்சு கேட்குறவங்க முழுமையாக அறிஞ்சிக்கிட்டீங்களா, தெரிந்து கொண்டீங்களான்னு கேட்டு பாருங்கள். இன்னும் புரிந்து கொள்ளவே முடியல, புரியாத புதிர். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா, பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க, என் கணவர் இன்னும் புரியாத புதிராக இருக்கிறார். நீங்கள் சொல்லுவீங்க, இன்னும் என் மனைவியை புரிந்து கொள்ளவே புரியாத ஒரு புதிராக இருக்கிறாரு என்று சொல்லி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நான் கேட்குறேன், யாராவது 100% என் கணவனை பற்றி 100% தெரியும்னு சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் உங்களை சொல்கிற வார்த்தையும் நீங்கள் அவங்கள சொல்கிற வார்த்தையும் சரியாகாது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்மை பற்றி முழுமையாக அறிந்தவர். தேவனாகிய கிறிஸ்து இயேசு மட்டும்தான் நம்மை பற்றி சரியாக அறிந்தவர். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்பதை நம்முடைய மனதில் கொண்டு போய் வைத்து கொண்டு அதை சிந்திக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதையே பேச வேண்டும். எடுத்து படிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நேரம் போவோம். மனநிலையை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா தான் நீங்கள். ஒரு மனிதன் எப்படி பைபிள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் யார்? உங்கள் இருதயத்தின் நினைவு தான் நீங்கள். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து படிப்போம். சேர்த்துக்கிட்டீங்களா? காலேபை பற்றி பேசும்போது சத்தத்தை உயர்த்தி, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வேற ஆவி, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலும். வேற ஆவி சொல்லுங்க, வேற ஆவி. வேற ஆவின்னா என்னன்னா, ஒன்று வேற ஆவின்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இந்த 10 பேர் யோசிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட மனநிலை உடையவன் அல்ல. இவன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேன், வித்தியாசமான ஒரு மனிதன் பாய்வன். ஏன்னா 10 பேரும்
தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் 2 பேர் எளிதாய் சுதந்திரிக்கலாம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க, சப்ப மேட்ருங்க சொல்கிறாங்களே, சால்ட்டு வாட்டருங்க அப்படின்ற மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்க, பெரிய மேட்ரு இல்லை, எளிதாய் ஈஸியாக சுதந்திரிக்கலாம். எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். எப்போதுமே இந்த உலகம் மெஜாரிட்டி சொல்கிறதா நம்பும், அதாவது பெரும்பான்மை மக்கள் சொல்கிறதா நம்பும். இப்போ நம்ம ஊரில் ஓட்டு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, ஓட்டு சிஸ்டத்தில் எப்படி யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அறிவிக்கிறாங்கன்னா, முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டும், பிரதமர் வேட்பாளர் எப்படி அறிவிக்கிறாங்க, மெஜாரிட்டி எந்த இடத்துல அதிகமாக ஓட்டு விழுந்துருக்குது அதை வைத்து தான் ஒருத்தவங்க முடிவு பண்ணுவாங்க இல்லைங்களா. தேசம் எந்த இடத்துல இருந்தாலும் மெஜாரிட்டினா சொல்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்க தான் முதல்வராகவும் அவர்கள் தான் பிரதமராகவும் வர முடியும் என்பது நமக்கு முன்பாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்க என்பதான் பார்ப்பாங்க. அதிக மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். இங்கே கூட 10 பேர் சொல்கிறதுனால இந்த 10 பேரால் முழு தேசமும் அழிந்து போனது. நல்லா கவனிக்கல, 10 பேர் சொன்ன ரிப்போர்ட், மெஜாரிட்டி சொன்ன ரிப்போர்ட்டு அவ்வளோதான். ஆனால் 2 பேர் மைனாரிட்டி, சிறுபான்மை மக்கள் மாதிரி மைனாரிட்டி பீப்புள் 2 பேர் இருக்கிறாங்க, காலேப், யோசுவா. இவங்க சொல்கிறாங்க, டே நிப்பாட்டுங்கடா, நம்ம எளிதாய் ஜெயிக்கலாம்டா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்தது. ஆக தான் வேற ஆவின்ட்டார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் கூட இந்த உலகம் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வேறு ஆவி உள்ள மக்கள். அதாவது உலகம் நினைக்கிற மாதிரி, உலகம் பேசுகிற மாதிரி, உலகம் போகிற மாதிரி, உலகம் சில காரியத்தை சொல்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, வார்த்தை இருக்கிறது. ஆகவே நாம் பேசுகின்ற, நாம் பார்க்கின்ற எல்லா மனநிலையும் வேறு மாதிரி இருக்கணும். அதுதான் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பற்றிய அபிப்பிராயம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்களை குறித்து நல்ல அபிப்பிராயமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? எதனாலன்னா நம்முடைய மனநிலை இன்றைக்கு இந்த மெஜாரிட்டி பீப்புள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மனநிலையை மாற்றிக்கிட்டோம். ஒரு கிறிஸ்துவை போல மனநிலையை கொண்டு வர மறந்து விட்டோம். ஆகவேதான் நீங்கள் வேறாவி உடையவர்களாக இருக்க வேண்டும். வேறாவினா என்ன அர்த்தம்? எல்லாரும் போல நீங்கள் சிந்தியக்கூடாது. ஆகதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் போகிற போக்கில் நீங்கள் போகாமல், அவர்கள் எண்ணங்களின்படி வாழாமல், அவங்க யோசனைகளின்படி வாழாமல், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து பகுத்தறிந்து அதன்படி வாழுங்க என்று சொல்லி நம்ம பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நல்லா கவனமாக கேட்கணும், நீங்கள் வேற ஆவி, வித்தியாசமான மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசுவோம் பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, இந்த மிகப்பெரிய ஒரு இராணுவம் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்குது. யார்? சவுலின் இராணுவம், இஸ்ரவேலின் இராணுவம். இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க, இந்த பக்கம் சவுலின் இராணுவம், இடது பக்கம் கோலியாத்தின் பெலிஸ்திய இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. சவுல் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆள் யாருன்னு சொன்னால் சவுல். ஏன்னா சவுல் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், மற்ற எல்லாருமே அவருடைய தோள்பட்டை கீழே தான் இருப்பாங்க. நிற்க வச்சோன்னா சவுல் தனியாக தெரிவார். அவர் சொல்லப்போனால், ஆகவே தான் சவுலை ராஜாவாக அந்த ஊர்லேயே ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி பெரிய ஆள் மாதிரி இருக்கிறதுனால ராஜாவாக தேவன் செலக்ட் பண்ணுறார். எல்லாரும் தோல் கீழே இருக்கிற, இவங்க மட்டும் ஹைட்டு. சொல்லப்போனால் கோலியாத்தை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருந்தது என்றால் சவுலுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சவுலே ஓடி போய் ஒளிந்து கொண்டான். யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. கோலியாத்து சவுலுக்கு மேலே இருக்கிறான், பெரிய ஹைட்டாக இருக்கிறான். அவனுடைய அளவு, நீளம், அவன் கையில் வச்சுருக்க ஈட்டி, பட்டயம் எல்லாமே வேதம் பெருசாக சொல்லுது. இவ்வளோ பெருசாக, அவ்வளோ பெருசெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. கவனமாக கேளுங்க, இந்த முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இவர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறான், எவ்வளோ பெரிய ஆளுப்பா கோலியாத், இவனெல்லாம் அடிக்கவே முடியாதுப்பா, அவன் ஒரு பட்டார்னு அடித்தாலே அவ்வளோதான், நம்ம கீழே விழுந்துடும். இன்னொருத்த சொன்னான், அவன் கையில் போடுற ஈட்டியை போடுறா, எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ அழகாக தூக்கிட்டு வரான் பாரு. ஒருத்தர் கேடகத்தை போடுறா, அதை போடுறா, இதை போடுறா. எல்லாரும் பாருங்கள் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு
அவங்க மனப்பான்மைலாம் இதாகி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனா 40 நாள் விடாமல் கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். யாரை? தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை. அதாவது வெறுப்பேற்றுறது, ரோசை வரட்டும், அப்படியாவது அவனா ஒருத்தன் சண்டைக்கு வரட்டும். இந்த குஸ்தி இது சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு வெறுப்பேற்றுவாங்க. வெறுப்பேற்றினா அவன் போய் சொல்லுவாங்க, யார் உனக்கு யார் கோபமாக இருக்குதோ அவங்க நினச்சிக்கிட்டு போய் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுப்பேற்றுவாங்க, கடுப்பேற்றுவாங்க, உசுப்பேற்றுவாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், கோலியாத்து 40 நாள் விடாமல் வந்து கண்ணா பின்ன கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறான். இஸ்ரவேல் மக்களை ஒருத்தனை கூட சூடு சொரண ரோசம் வெக்கம் மானம் எதுவுமே இல்லை. எல்லாம் போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறானுங்க. இது உங்கள் மனதில் இப்போ என்ன எப்படி ஆயிடுச்சு? ஏன் வெக்கமான சூடு சொன்ன மனமே மலிங்க போயிடுச்சு. வந்து தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துக்கு வர்றார். அவர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் வரல. சொல்லப்போனால் அண்ணன்களை பார்த்துட்டு அண்ணன்களுக்கு அப்பா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கிறார். சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரான் பாருங்க. அவன் சண்டை அவன் யுத்த வீரன் கிடையாது. தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவங்க அப்பாவுடைய எல்லா ஆட்டையும் அவன் இன்சார்ஜ், அவனுடைய பொறுப்பின் கீழாக தான் ஆடுகள் வளர்ந்து ஆடு மேய்க்கிறவன், யுத்த வீரன் கிடையாது. எல்லாரும் பாருங்கள் வித்தியாசம் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாருமே இவனை கோலியாத்தை வீழ்த்த முடியாது, கோலியாத்தை அடிக்க முடியாது, நம்ம எல்லாரும் அவ்வளவுதான் என்று சொல்லி சவுல் ராஜா முதற்கொண்டு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் பயந்துட்டு இருக்குது அவனை பார்த்து. ஏனென்றால் இவருடைய மனப்பான்மை எல்லாமே இனி அவ்வளவுதான், இனிமேல் வாழ்க்கை இல்லை, கண்டிப்பாக நம்ம செத்துருவோம், கண்டிப்பாக நம்ம அவ்வளோதான், கூண்டோடு அபேசாயிருவோம், இந்த மாதிரிலாம் எல்லாருடைய மனதிலே போயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கை இல்லைப்பா, நமக்கு சாவு தான் ஒரே ஒரு வாழ்க்கை. அங்கே ஒருத்த களத்தில் இறங்குறான் பாருங்க தாவீது. எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். இவன் சொல்கிறான், இவனுக்குள்ளே பாருங்க இந்த ரோசம் சூடு சோர்னா சொல்லுவாங்க. அவன் பாட்டு நான் ஆண்டவரை திட்டிகிட்டு இருக்கிறான், ஆண்டவரை கேவலப்படுத்திட்டு இருக்கிறான், ஆண்டவரை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ கோபம் அவனுக்குள்ளே. அதான் சொல்கிறாங்க, நீ நிந்தித்த அப்படின்ற ஒரு நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தில் ஒன்ட்ட வரேன்னு சொல்லி போகிறான் பாருங்க. கவனமாக கேளுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கோலியாத்திட்ட இருக்கிற அவன் தலையில் இருக்க தலைச்சிராய் எப்படிப்பட்டதாக இருக்குது, கையில் வச்சுருக்க பட்டை எப்படி, ஈட்டி எப்படி, கேடகை எப்படி, அவன் போட்டுருக்க ஷூ பாரு, பெல்ட்டு பாரு, கண்டிப்பாக நம்மளால் அடிக்க முடியாதுன்னு பார்த்து, நம்மளால் அடித்து அவனை வீழ்த்த முடியாதுன்னு பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஒரே ஒரு தாவீது வந்து மற்ற எல்லாரும் கையில் இருக்க அதுதான் பார்த்துருந்தான். இவன் ஒருத்தன் தான் நெத்தியை பார்த்தான். அவன் பார்த்தான் நெத்தியில் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக அடித்தா கீழே விழுந்துருவான். அதாவது சின்ன உருவத்தை பார்த்து அடித்தோம்னா கண்டிப்பாக நம்ம எதை வச்சு அடித்தாலும் சின்ன உருவத்தில் அடிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ சின்ன குருவி இந்த வில்லு வச்சு விடுவோம், சின்ன குருவி மேலே விடாது. அதே மயில் அங்கே இருக்கட்டும், என்ன சொல்லுவேன், இதுக்கு மயிலை ஈஸியாக அடிச்சிடலாம்டா விட்டு இல்லை. நான் தப்பாக எடுக்கக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிட்டு தானே சொல்கிறேன், மயில் அடிக்கக்கூடாது. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பறவை, மயிலை விட்டுருங்க. வேறு என்ன பறவை பெருசாக இருக்குது நம்ம ஊரில்? வான்கோழி எடுத்துக்கங்க, அது பெருசாக இருக்குது. அதை வச்சு அடித்தா எப்படியா இருந்தால் நமக்கு தெரியும், பெரிய உருவம், எங்கே வேணாலும் அடிபட்டுருணும். தாவீது பார்த்தாரு, இவனெல்லாம் கையில் இருக்கிறத பார்த்து பயந்து இவன் என்ன பார்க்குறான்னா நெத்தியை பார்க்குறான். இவன் விட்டானா கண்டிப்பாக அந்த இடத்துல அடித்து கீழே விழுந்துருவான் அப்படின்ற ஒரு விசுவாசம். கவனமாக கேளுங்க. எல்லாரும் பார்த்து தப்பான மனப்பான்மை இருந்தது, தோல்வியின் மனப்பான்மை இருந்தது, செத்துருவான்ற மனப்பான்மை இருந்தது, அவ்வளவுதான்ற மனப்பான்மை இருந்தது. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் வீரனுக்குரிய ஒரு மனப்பான்மை இருந்தது. அவன் சொல்கிறான், ராஜாட்ட சவுல்கிட்ட போய் ஒரு தடவை என் ஆட்டை கரடி அடிக்க வந்துச்சு, சிங்கம் அடிக்க வந்துச்சு, சும்மா அதை துள் கிளப்பிட்டேன், பட்டையை கிளப்பிட்டேன் அப்படிலாம் சொல்கிறார். அவர் சொல்கிறான், இந்த கோலியாத்து அது அவைகளில் போல தான் ஒருத்தன், அவனை நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்றான். யாரை போல்? காளை போல் பேசுகிறான். காலேப் எப்படி எளிதாக ஜெயிக்கலாம் என்று பேசணும்னா அதே போல் இங்கே தாவீது சொல்கிறாரு, எங்கள் பெரிய மேட்ரு ராஜா சவுல் என்ன, நீங்கள் பெரிய மேட்ரே கிடையாது, சப்ப மேட்ரு, சால்ட்டு வாட்ரு அப்படின்ற மாதிரி சும்மா ஈஸியாக அவனை அடித்து தூள் கிளப்பிடலாம், நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். எப்படி ஒரு துணிச்சல், மனப்பான்மை, மனநிலை. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில மனநிலை இப்படி தான் பெரிய பெரிய கோலியாத்து போன்ற சூழ்நிலைகள் வந்து உங்கள் மனநிலையை டிஸ்டர்ப் பண்ணலாம். சில பேருக்கு வியாதி பெருசாக தோன்றும், எப்போ இந்த வியாதியில் எப்படிங்க முடியவே முடியாது. சில பேருக்கு கடன் பெருசாக தோன்றலாம், எங்க இவ்வளோ கடனுங்க, எப்படிங்க இதெல்லாம் அடைக்க முடியும், சான்ஸே கிடையாதுங்க, முன்னுக்கு வரலாம் முடியாதுங்க, முன்னேறுவதெல்லாம் கஷ்டங்க.
சில சொல்லுவாங்க, எங்க இந்த இளம்பிள்ளையில் எப்படிங்க முன்னுக்கு வர்றது? ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்த இளம்பிள்ளை. இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் ஜவுளி வியாபாரம் டவுன் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் எவனும் நல்லா சம்பளம் கொடுக்க மாட்டேன்றான், புடவை வாங்கிக்க மாட்டேன்றான். இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேசுகிறோம் நம்ம. ஹலோ, நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லணுன்னா, உங்கள் மனப்பான்மை என்னதான் இளம்பிள்ளையில் ஜவுளி வியாபாரமே டல்லானாலும் ஏன் வியாபாரம் டல்லா ஆகாது. ஏன் தறி ஓடிட்டுருக்கோம், ஏன்ட்ட மக்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய மனநிலை பாருங்க. எங்கள் குஜராத்துலாம் உள்ளே இறக்கிட்டானுங்க, அவ்வளோதாங்க, நமக்கு மவுசே வராதுங்க. நீங்கள் சொல்லணும், தாவீது போல் என்னதாலும் ஏன் வியாபாரம் நஷ்டமாகுது. ஏன்னா என் கூட இருக்கிறவர் உலகத்தில் குஜராத்தில் இருக்கிறவனை காட்டில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணுவன்றிருக்கிறாரு. உன் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது இருக்கிறது பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கருத்து உங்களுக்கு சொல்லியபடியே கொடுப்பார்னு சொன்ன தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் நல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் நல்ல. என் தேவன் சொன்னபடி செய்வார். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா, சமீப நாட்களில் உங்கள் ஒரு சிலர்கிட்ட பேசும்போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க, இந்த இளம்பிள்ளை மக்களுடைய அந்த வீக்னஸ், அந்த பின்னடைவு, அங்கே இருக்கின்ற நலிவு, தொழில் நலிவு, இவைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. யாராவது ஒரு வாயிலையாவது ஒரு வார்த்தை கிடைக்குன்னு பார்த்தேன். எல்லாருமே எல்லா வீட்டில் போனாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னவாக இருந்துச்சுன்னா, தப்பாக எடுக்கக்கூடாது, நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னவாக இருந்துச்சுன்னா, என்னங்க அவ்வளோதாங்க ஜவுளி வியாபாரம் படுத்துருச்சிங்க, இனிமேல் டெவலப் ஆக முடியாதுங்க. எல்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் குடோனில் அடுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோ இது அப்படியே ஸ்டாக்காகி கிடக்குது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பரவாயில்ல, கவலைப்பட உங்களுடைய அறியாமையில் பேசுனேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, என்னதான் யாருக்கு நஷ்டம் தான், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். எனக்கு தோல்வி என்பது இல்லை, வறட்சி என்பது இல்லை, நஷ்டம் என்பது எனக்கு இல்லை. நான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, யார் கைது செய்தாலும் நான் கைது செய்கின்ற வேளையில் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அவ்வளோதான் மேட்ரு. சும்மா அதாச்சு உங்கள் கூட இருக்கிறவங்க அதாச்சு இதாச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், என்னதான் ஆனாலும் என் தேவன் அவர் நான் கைது செய்கின்ற எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட்டிருக்கிறார். சில பேர் அவங்களப்பா என்னப்பா எங்களை எல்லா ஜவுளி வியாபாரம் படுத்துருச்சுன்னு நான் நினைக்கப்ப, நீ மட்டும் எப்படி கொடி கட்டி பறக்கிற? ஒன்றும் இல்லை, உங்கள் மனப்பான்மை தான். ஆமென். மனப்பான்மையை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. நாங்கள் நல்லா இருப்போம், ஏன்னா எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த முழு சாம்ராஜ்யமே கோலியாத்தை பார்த்து பயந்து அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப ஒருத்த இடையில வராமல் பாருங்க, சூடு சொரணம் உள்ள தாவீது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சூடு சொரணம் வரணும். தேவனோடு கூட இருக்கிறார். யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். கர்த்தனுக்கு சகாயரும் மனுஷனுக்கு என்ன செய்வான் சொல்லுங்க. கர்த்தனுக்கு சகாயர். இந்த பூமியிலே எந்த நஷ்டமும், எந்த வியாதியும், எந்த தரித்திரமும், எந்த இல்லாமையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். மனப்பான்மை மாறணும். இனிமேல் உங்கள் கூட இருக்கிற யார் என்ன சொன்னாலும் ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேங்க அவ்வளவுதாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க சொல்கிற சாமிக்கு அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஆமேன் போடுறதுக்கு அடையாளம். உலகத்திலே நீங்கள் ஆமேன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் உலகத்தில் ஆமேன் போடுறீங்க, நிறைய பேர் சர்ச்சில் தான் ஆமேன் போடுறீங்கன்னு பார்த்தா, சர்ச்சில் ஆமேன் போட நல்லது தான், தேவன் சொன்ன வாக்குக்கிட்ட ஆமேன் சோத்திரம் அப்படி ஆகட்டும். சில பேர் உலகத்தில் போய் ஆமேன் போடுறீங்க. எப்படி தெரியுமா? அப்படிங்களா அப்படின்னா அது ஆமேன் தான். ஏன்? அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் ஆமோதித்து விட்டீர்ன்ற அர்த்தம். நீங்கள் சொல்லணும், யாருக்கு நான் ஆண்டோடைய பிள்ளைங்க, எனக்கு ஒன்றும் நடக்காது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. சொல்லுங்கள் பக்கத்தில், ஏங்க நீதிமான் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுங்களா? சொல்லுங்கள் பக்கத்தில், நீதிமான் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுங்களா? அட பக்கத்தில் கேளு, நான் எவ்வளோ வார்த்தை எவ்வளோ ஏங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கோடி பணம் கொடுத்தாலும் இணையாகாது. புரியுதுங்களா? நீங்கள் பக்கம் சொல்லுங்கள். எங்கள் நீதிமான் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுங்களா? அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான். அது நல்லா சொல்ல, நான் தாங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க.
அட கேளுங்க, பக்கத்தில் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? எனக்கு ஒரு கேடு வராதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆமென். புரியுதா? ஒரு நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இங்கே சொல்லிட்டு வீட்டில் போய் என்னென்னு வரும் வராது. இந்த காமெடி பண்ணிட்டு கூட வராதுன்னா வராது. அது எப்படிங்க வராதுன்னு சொல்கிறீங்க? டிவியில் பாருங்கள், நியூஸில் பாருங்கள், அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன். எப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு கேடும் வராது, அவ்வளோதான். என் தேவன் சொல்லிட்டார். சன் டிவி சொன்னான்னா, விஜய் டிவி சொன்னான்னா, பாலிமர் பொதிகை சொன்னான்னா, என் தேவன் சொல்லிட்டார். என் தேவன் நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னா அவ்வளவுதான். அங்குதான் கவனமாக கேளுங்க. வேதத்தில் கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? இதுதான் இறுதி அதிகாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை மட்டும்தான் இறுதி அதிகாரம் உள்ளது. ஃபைனல் அத்தாரிட்டி திஸ் பைபிள். புரியுதுங்களா? இது மட்டும்தான் இறுதி அதிகாரம். நீங்கள் சொல்லுங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை தெரியுங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் ஃபைனல் அத்தாரிட்டி, இறுதி அதிகாரம் என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அதான் முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க. பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் எப்படி பேசுறது, என்ன பேசுறது சொல்லுங்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேவன் என்ன சொல்லி, உங்கள் பிரச்சனைக்கு தேவன் என்ன பதிலை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், எங்களை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் என்ன பதிலை வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அதன்படி பேச ஆரம்பிக்கணும், அதன்படி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கோலியாத்தை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். வேதத்தில் இன்னொருத்தர் பாருங்கள், அவரும் மனப்பான்மை பாருங்க கொஞ்சம் கீழே இருந்துச்சு. கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவங்க கூட பாருங்கள் பயந்து போய் நிற்கிறான் பாருங்கள். இந்த போர் அடிக்கிறதுக்கு ஒளிஞ்சி மறைந்து போய் போர் அடிச்சிட்டு இருக்கிறான். வந்து அங்கேருந்து அவனை மனப்பான்மை மாற்றுவதற்கு தேவதூதன் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, யூ ஆர் எ மைட்டி வாரியர். பராக்கிரமசாலியே, கர்த்தனோடு கூட இருக்கிறார். அவன் நினைச்ச வேறு யாரையும் கூப்பிட்றாங்களா? சில பேர் நானா இல்லைங்க, வேறு யாராவது பின்னாடி இருப்பாங்க சில பேர். ஹலோ, ஆனால் உங்களை தாங்க. நானா அது அப்படின்னு இவன் கிதியோனை தேவதூதன் கேட்குற பராக்கிரமசாலின்னா அவனால் நம்ப முடியல. நீ கர்த்தர் இந்த காலை வேலை இருந்தானா இவரும் உங்களை பார்த்து சொல்ல, பராக்கிரமசாலியே. என்னது நானா? ஏங்க நான் நடந்து வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வந்தேன் தெரியுமா? இனி போய் நீங்கள் என்னதான் நீங்கள் நடந்து வேறு மாதிரி நடந்து வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. கொஞ்சம் மைண்டை மாற்றுங்க, பக்கத்து சொல்ல மனதை மாற்றுங்க. உங்கள் கால் இப்போ தலாடி நடக்கலாம், கை பலவீனமாக இருக்கலாம், மூச்சு வாங்கலாம். இதெல்லாம் சொல்லும்போது இது எல்லாமே உங்களை விட்டு வேறு மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றுறோம். ஆனால் நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன், உங்கள் மனதில் வந்து செட் பண்ணணும். எப்படி போய் செட் பண்ணணும்? அவர் தேவன் சொல்லிட்டாரு பராக்கிரமசாலி, நான் இப்படி தான் இருப்பேன். பக்கத்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. ஆமென். அன்றைய நேரத்தில் பாருங்கள், பெண்கள் பாருங்கள், அன்றைய நேரத்தில் இது நம்புறது கிடையாது. அன்றைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த அந்த பக்கம் பார்த்து சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்து எங்களை போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்கன்னா எப்படிங்க இதெல்லாம்? நாங்கள் போய் பராக்கிரமம், எங்கள் பலவீனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு தெரியுமா? ஹலோ, நீங்கள் வந்து உங்கள் மனநிலையே நீங்கள் சில காரியத்தின் அடிப்படையில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குற லெவலில் பார்க்கல. தேவன் உங்களை உண்டாக்கின கர்த்தர், உங்களை அறிந்த கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் உங்களை பார்க்குறேன் பராக்கிரமசாலியே. ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் பராக்கிரமசாலிகள் தான். அதுதான் பாருங்கள், நீங்கள் வெறும் பொம்பளையாக அவங்கள பார்க்காதீங்க, வெறும் பெண்ணாக அவங்கள பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களை ஒரு சூப்பர் பொம்பளையாக பாருங்கள். ஹலோ, சில பேர்லாம் ஃபீலிங், நாங்கள் ஆம்பளையாக பிறந்திருக்கலாமே, நாங்கள் பொம்பளையாக பிறந்து நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது ஐயா, அப்பப்பான்ற மாதிரி. கவனிங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களை சூப்பர் ஆளாக பாருங்கள், மைட்டி வாரியராக பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிறந்தது ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற, நல்லா புரிஞ்சு, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறீர்கள். ஒன்று தெரியுங்களா?
இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை டீல் பண்ணும்படி பிறந்திருக்கிறீங்க. புரியுதுங்களா? இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு புரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ராப்ளம் கிரியேட்டர் கிடையாது, யூ ஆர் எ ப்ராப்ளம் சால்வர். ஒரு பிரச்சனையை தீர்க்கிற ஒரு ஆளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஏன் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? அந்த இடத்துல எலும்புங்கிற பிரச்சனையை தீர்க்கிற ஆள் நீங்கள் தான். சொல்லுங்கள் பக்கத்தில், நீ யூ ஆர் எ ப்ராப்ளம் சால்வர். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், பிரச்சனையை தீர்க்கிறவரே நீங்கள் தான். நாங்கள் அமைதியாக சொல்கிறீங்க. பக்கத்து எங்க நான் யாருன்னு தெரியுமா? இப்படி சொல்லுங்கள். பக்கத்து சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மற்றவங்க சொன்னாங்க, இப்போ நீங்களே சொல்ல, நான் யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் எழும்புகின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக பிறந்தவன்பா நான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நிற்க வச்சு உங்களை கேட்டால் கூட நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை தாண்டி எவ்வளோ பிரச்சனையை ஜெயிச்சு வந்திருக்கிறீங்கன்னு நினச்சி பார்த்தா உங்களால் வாய் வராதுங்க. கர்த்தரை துதிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குங்க. ஆமாம். நீங்கள் பிரச்சனை நிறைய பிரச்சனை இப்போ பாருங்கள், நீங்களாம் எத்தனையோ வயசெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை ஜெயிச்சிருக்கிறீங்க. ஜெயிச்சிருக்கிறீர்களா இல்லையா? நீங்களாம் ஜெயிக்கவே இல்லையா? அவங்க பாருங்கள் பலவீனமான பாண்டத்தை உடையவர்களே ஜெயிச்சோன்றாங்க. நீங்கள் அப்படியே இருக்கிறீங்களேயா? நீங்களாம் பிரச்சனை ஜெயிக்கவே இல்லைங்களா? பாஸ்டர் நாங்களாம் ஷை டைப்பு, அவங்களாம் போல்டு டைப்பு, அதனால அவங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லைப்பா. இல்லை, நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஷை டைப்னு கீழே இருக்கீங்க? நான் எதுக்கு உங்களை இப்படிலாம் பேச சொல்கிறேன்? நீங்கள் உங்களுடைய மனப்பான்மை மாறுவதற்காக. சில இடத்துல விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டர் ஒழுங்காக பிரசத்தை ஆரம்பித்து அவர் பாட்டு பேசிட்டு போக வேண்டியதானே. அதுனா இடையில நீ பாட்டி இவன் எங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு, இதை சொல்கிறாரு, அதை சொல்கிறாரு. இவர் பாட்டுக்கு வந்தாரா, வந்து பிரசவம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன கேட்குறாரு? கவனமாக கேளுங்க. இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னு தெரியுங்களா? உங்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட பேச சொல்கிறது, பக்கத்தில் பேச சொல்கிறது. ஏன்னா உங்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும் என்பதற்காக. ஆமென். உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதே உங்கள் மனம்தான். இப்போ இருக்கிற நிலை, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இப்போது இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவது வேறு யாரும் கிடையாது, உங்கள் மைண்டு, உங்கள் மனம்தான். அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, அடுத்த லெவலுக்கு போகணுமா, யாரையும் நம்ப வேண்டாம், உங்களை நம்புங்க. சொல்லுங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுமா, யாரையும் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. ஆமாம். சில பேர் நம்ம நம்புறதே கிடையாது. நானா என்னாலையா? அதெல்லாம் நடக்கிற காரியங்களா? ஏங்க நீங்கள் தப்பாக ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேறு ஆள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னுவான். கிடையாது. உங்கள் மனம்தான் பார்க்கிற விதத்தையே மாற்றக்கூடியது. பாருங்கள், சிங்கம் ஏன் தெரியுங்களா காட்டுக்கே ராஜான்னு அழைக்கப்படுது? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சிங்கம் பெருசா யானை பெருசா? உண்மைதான். நீங்கள் சொல்வது உண்மையா பொய்யா? ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா? ஆண்டவரே இந்த பக்கம் வரல. சிங்கம் பார்த்ததே இல்லை, யானை பார்த்ததே இல்லை. ரெண்டுத்தையும் நிற்க வச்சிங்கன்னா எது பெருசாக இருக்கும்? அப்போ காட்டுக்கு ராஜாவாக தேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கணும்? பெரிய ஆள். நம்ம எப்படி சவுல் தாங்க இருக்கிற ஆட்கள் பெரிய ஆள், அதனால் அவனை ராஜாவை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சிங்கத்தை எப்படிங்க ராஜாவை அது எப்படி ராஜாவை தேர்ந்தெடுப்பது? ஒன்று ஒட்டகச்சிவியை தேர்ந்தெடுக்கணும், இல்லை சிங்கத்தை. அதுதான் காட்டிலே இருக்கிறது ரொம்ப ஹையஸ்ட்டு விலங்கு. கவனமாக பாருங்கள், கவனமாக கேளுங்க. சிங்கம் எப்போதும் யானை பெருசாக இருக்கணும். என்னப்பா இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, எப்படிப்பா அடிக்கிறது, இவ்வளோ பெரிய சிவிங்கி ஒட்டக சிவிங்காக இருக்குது, இதை எப்படி அடிக்கிற, அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. சிங்கத்துக்கு எதை பார்த்தாலும் அது பெருசு சின்னதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சிங்கம் அதை பார்க்கும்போது இரையாக தான் பார்க்க ஆரம்பிக்கும். நீ எவ்வளோ பெரிய விலங்கு, எவ்வளோ பெரிய அனிமல்ஸாக இருந்தாலும் இது பார்வைக்கு என்னன்னா அது இறை உணவாக தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? அதனால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. எதை பார்த்தோம் துணிஞ்சு போயிடும், தைரியம். ஆகுதான் நீதிமான்களோ சிங்கத்தை போல. நல்லா தான் சொல்லுங்களேன்.
எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமான்களோ. அடுத்து சொல்லுங்க. நீ தைரியமாக சொல்லவே இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற விட மாட்டேன். சொல்லுங்க. பெண் சிங்கம் தான் சத்த போடுது, இந்த ஆண் சிங்கம் சத்த போட மாட்டேங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நிப்பாட்டுங்க, நீங்கள் சொல்லுங்க. கேட்கல, சத்தத்தை உயர்த்துங்க. சில பேர் சத்தம், சில மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இங்கே பாருங்கள் பாஸ்டர், இந்த மாதிரிலாம் கேட்கணும், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன், திருச்சிக்குங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல, நான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். வேத கடவுள் நம்மளை பார்க்கும்போது அப்படி தான் பா, ஏன்பா நீ அப்படிப்பட்ட ஆள்பா, உனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய யானையாக இருக்கட்டும், பெரிய ஒட்டகச்சீவியாக இருக்கட்டும், நீ எப்படி அதெல்லாம் ஒரு இறையாப்பா, எப்படி சிங்கம் இறையா பார்க்குதோ அது போல தான். ஏன் நீங்கள் தைரியமாக எதை பார்த்து பெரிய பிரச்சனைலாம் பார்த்து, அது ஒன்றுமே கிடையாது, சும்மா சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க. அதுதான் நீதிமானின் பாதை என்பது. இப்படிப்பட்ட வெளிச்சங்கள் உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். இந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உங்கள் வாழ்வு இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை பார்க்கும்போது அவருடைய மனநிலையை பாருங்கள். அவருடைய மனநிலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்கிற சில பேர்லாம், ஆண்டவரே நீங்கள் செஞ்சது போலவே நானும் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு. அவர் சொல்லிட்டு, நான் செஞ்சது போல இல்லைப்பா, நான் உன்னை எப்படி பார்க்குறேன், நான் செஞ்சது மட்டும் நீ செய்யணும்னு ஆசைப்படல, நான் செய்ததை விட நீ அதிகமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அவர் உள்ளத்தை பார்த்தீங்களா? நீனும் ஓவர் அதிக பிரசங்கி, நானே இயேசுவே இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், நீ நிப்பாட்ட வேண்டியதானே, அது கீழே போக வேண்டியதானே, என்ன மேலே? அவர் அப்பாவுக்கு எப்போதுமே இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைங்க தன்னை விட கொஞ்சம் மேலே போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. எந்த பெற்றோருமே தான் பிள்ளை மேலே வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. எனக்கு மேலே எப்படா மேலே, அப்படிலாம் கிடையாது. அதே போல் நம்ம ஆண்டவர் அப்படி தான். அவருடைய பிள்ளைகள் நாம், அவர் செய்ததை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை விட நம்ம அதிகமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நான் சொல்கின்றேன், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மைண்டை தேவனுடைய வார்த்தையோடு போய் செட் பண்ணிடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி உங்களை பாருங்கள். புரியுதுங்களா? இந்த வார்த்தை சொல்லாத காரியத்தை இந்த உலகத்திலிருந்து யார் கொண்டு வந்தாலும் அதன்படி உங்களை பார்க்காதீர்கள். இந்த வேதம் உங்களை குறித்து என்ன சொல்கிறதோ அதன்படி உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். சபைக்கு வருவது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லது. இந்த 6 நாளும் இந்த உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் தேவையில்லாத வார்த்தையில் சொல்லி உங்கள் மனநிலையே மாற்றிருப்பாங்க. சில பேர் நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றிருப்பாங்க. அது சபையில் உங்களை புதுப்பிக்கணும், சார்ஜ் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் சார்ஜ் ஏற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்குற விதங்களை மாற்ற வேண்டும். எதுக்கு சபைக்கு வரோம்? ஏன் சர்ச்சுக்கு வரோம்? ஏதோ போய் சும்மா தொட்டு கும்பிட்டுட்டு ஏதோ வந்துடலாம், அப்படி கிடையாது. பாருங்கள், ஏன் சர்ச்சுக்கு வரீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்கள் மனம் மாறணும். மனதில் நீங்கள் பார்க்குற விதம் மாறணும். இதுவரை உங்களை பார்த்த விதம் வேறு மாதிரி இருக்கலாம், இனிமேல் உங்களை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கணும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அப்படி தான் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். அவர் எப்படி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் இந்த பூமியில் உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கரண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. எங்களோட பேச நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நீர் சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானும் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதிமான் அவன் வர வர விருத்தி அடைவான் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமானாகிய நாங்கள் இந்த பூமியில் பார்க்கிற பிரச்சனைகளை பார்க்கிற விதங்கள், போராட்டங்களை பார்க்கிற விதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், எங்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் இருக்கும். நான் வர வர விருத்தி அடைவேன். நீதிமானாகி எனக்கு நன்மை பலனாக வரும். நீதிமானாகி எனக்கு ஒரு கேடு வராது. நீதிமானாகிய நான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறேன். எனக்கு முன்பாக யானை போன்ற, ஒட்டகச்சிவிங்கி போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் அவைகளை என் தேவன் சொல்வது போலவே பார்க்கின்றேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சொல்லுங்க, பெரிய பிரச்சனையே, பெரிய கடனே, பெரிய வியாதியே, நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லாமல் ஆவாய். ஆமென். கரங்களை திருக்கி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நான் எம்மாத்திரம் அப்படி இல்லை, நீ எம்மாத்திரம் எனக்கு முடியும் அப்படின்னு கேட்கணும். அப்படி பேசணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா பிரச்சனையும் சமபூமியாகும். உங்கள் கண்கள் அவைகளை காணும். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பார்க்கும் பார்வையை மாற்றி நீர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தப்பாக பார்த்துட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனிமேல் அப்படி இல்லாமல் நீர் வேதத்தில் எங்களை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறோம் அதே போல் எங்களை பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனிமேல் எங்கள் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க என்பதன்படி எங்களை பார்க்க மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்கின்றபடி எங்களை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை அப்படியாக பார்க்கட்டும், நல்வாழ்வை தொடர்ந்து பார்க்கட்டும். இப்படி பிள்ளைகள் கைட்டு செய்கின்ற வேலைகள், பொருளாதாரம், குடும்ப வாழ்வு, சமாதானம், சந்தோஷம், இவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு நதி போல பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே. வர வர விருத்தி நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னீரே, அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சுகமும் பலனும் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். எல்லா காரியத்திலும் ஒரு பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். வர வர விருத்தியை பார்க்கட்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதன் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணரட்டும். அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கட்டும் கர்த்தாவே. பெரிய அதிசயங்களும் அற்புதமும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த இளம்பிள்ளைகளை செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த இளம்பிள்ளையின் பிரச்சனையை தீர்க்கிற ஜனங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்கே இருக்கிறவர்களால் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரட்டும். இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த இளம்பிள்ளை பட்டணம் வித்தியாசமாக ஆச்சரியமாக நம்முடைய பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ மகிமை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.